எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து முக்கியமான மேட்ச்சு எம்ஐ வெர்சஸ் எல்எஸ்டி வந்து பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க வின் பண்ணுறதுக்கு. அவங்களுக்கு வந்து பவுலர்ஸ் சரியாக அமைய மாட்டேங்குது, பவுலர்ஸும் சரியாக இல்லை. மயங்க் யாதவோட அப்டேட் இன்னும் வரல, பிரின்ஸ் யாதவ் மட்டும்தான் பவுலிங் போட்டுட்ருக்காரு. மோனிஷ் கானோட அப்டேட் இன்னும் வரல அவங்களுக்கு. ஆகாஷ் தீப் வந்து நெக்ஸ்ட் மேட்ச் வந்து அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க மும்பை மேட்ச்சில். அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு தெரிலங்க. பந்த் போன மேட்ச்சு வந்து அவங்க எல்எஸ்டி ஓனர் வந்து பேசிகிட்டு இருந்தார் மேட்ச் தோற்றதுக்கப்புறம். பந்த் ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்கார். அவங்களுக்கு பேட்டிங் வந்து சூப்பராக இருக்குது. நிக்லஸ் புரானு, மித்தன் மாஷா, ஆட்மின் மாக்ரம், பந்த் எல்லாம் நல்லா ஆடுறாங்க. ஆகாஷ் பதோனி எல்லாம் பேட்டிங் சூப்பராக ஆடிடுறாங்க. அந்த பவுலிங் தான் உங்களுக்கு பெரிய மேஜர் மைனஸாக இருக்குது. மணிமாறன் சித்தார்த்தனையும் அடிச்சிடுறாங்க, பிரின்ஸ் யாதவையும் அடிச்சிடுறாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவங்களுக்கு யாருமே கிடையாது. இந்தியன் டேலண்ட்டை வச்சு தான் விளாண்டுட்ருக்காங்க. ஷிமாரி ஜோசப்பையும் விளாட மாட்டாங்கன்னு தெரில. ஷிமாரி ஜோசப்பும் ஒரு சூப்பர் பவுலரு, ஆனால் அவரை விளாட மாட்டாங்க அந்த லக்னோ பிச்சில். ஏன்னா லக்னோ பிச் வந்து ஒரு ஸ்லோ விக்கெட், அவ்வளோ பேஸ் இருக்காது. அதனால் ஷிமாரி ஜோசப்பையும் அவங்களால ஆட முடியல. பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மித்தல் மாஷாவால் பவுலிங் போட முடியாது. அதனால் அவங்களுக்கு இன்னும் வந்து ஒரு ப்ரெஷர் இருக்குது அவங்களுக்கு. ஆனால் எல்எஸ்டி வந்து ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. மயங்க் யாதவ் அந்த மேட்ச் வந்து ஆகாஷ் தீப் வந்துட்டாருன்னா நல்லாயிருக்கும். அப்படி ஆகாஷ் தீப்பும் வரலன்னா எல்எஸ்டி இந்த மேட்ச் ரொம்ப கஷ்டம்தான். பேட்டிங் வைஸில் எல்எஸ்டி வந்து பக்காவான டீமாக இருக்குது. ஆனால் பவுலிங் தான் சரியில்லை. பவுலிங் இன்னும் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா நல்லா வந்துடுவாங்க. பட் டீம் சூப்பராக இருக்குது. ஆனால் எல்எஸ்டி வந்து மும்பையை பீட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா இந்த டீமை வச்சுக்கிட்டு மும்பையை பீட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். எல்எஸ்டி வந்து ரொம்ப சஃபர் ஆகுவாங்க இந்த டீமை வச்சுட்டு மும்பை அடிக்கிறதுக்கு. பட் ஆனால் எல்லா குவாலிட்டிஸும் இருக்குது. பேட்டிங் தான் இப்போ 200 அடித்தா மட்டும்தான் அவங்களால வர முடியும். எந்திரிச்சு பேட்டிங்கில் 200 அடிப்பாங்களா என்னன்னு தெரியல. நிக்லஸ் புரானு, மித்தன் மாஷு, ஆட்மின் மாக்ரம் இவங்க ஸ்டார்டிங்கில் ஃபயர் ஆனால் தான் பின்னாடி ரிஷப் பந்த், ஆகாஷ் பதோனியாலலாம் அடிக்க முடியும். பட் ஆனால் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. நாளைக்கு மேட்ச் வந்து லக்னோவில் ஆடுறாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா மும்பை டீம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்சு நல்ல கான்ஃபிடென்ஸில் வருவாங்க மும்பை டீமு. மும்பையை வந்து பீட் பண்ணுறதுனா அவ்வளோ கஷ்டம். ஒன்ஸ் அவங்க வின்னிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தது பீட் பண்ணுறதுனா கஷ்டம். ஜஸ்பிரீத் பும்ரா இன்னும் அப்டேட் வந்து இன்னும் லேட்டாக தான் ஆகுமா, அவர் இப்போதைக்கு வரமாட்டாராம். அதனால் ஜஸ்பிரீத் பும்ரா அப்டேட்டும் அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு வரமாட்டார், கொஞ்சம் லேட்டாக தான் வருவாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு தெரில. பட் ஆனால் மும்பை ஒன்ஸ் வின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வின் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த அஸ்வின் குமார் சூப்பராக பவுலிங் போட்டார் அன்றைக்கி பஞ்சாப்க்கு எகென்ஸ்டாக கொல்கத்தாக்கு எகென்ஸ்டாக. அதே மாதிரி இன்னைக்கும் நாளைக்கும் சூப்பராக பவுலிங் போட்டுட்டாருன்னா முடிஞ்சு போயிடுவாங்க எல்எஸ்டிக்கு. அவர் நல்லா இருக்கார். விக்னேஷ் புத்தூர் இருக்கார், ட்ரெண்ட் போல்ட்டு, ஹார்திக் பாண்டியா. அவங்க பவுலிங்கும் ஓரளவுக்கு செட் ஆகிருச்சு மும்பைக்கு. பேட்டிங் சொல்லவே தேவையில்லை, கடப்பார பேட்டிங் வச்சுருக்காங்க மும்பை இந்தியன்ஸ்னாலே அவங்களுக்கு பேர் போனது பேட்டிங் தான். கடப்பார பேட்டிங் இருக்குது. நல்ல டீமாகவும் இருக்குது, நல்ல செட்டிலான டீமாகவும் இருக்குது. நம்ம நாளைக்கு இன்றைக்கி அதிக சான்ஸ் வந்து மும்பைக்கு நிறையா சான்ஸ் இருக்குது வின் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக மும்பை தான் வின் பண்ணணும். ஏன்னா எல்எஸ்டி கிட்ட பவுலிங் கிடையாது. அந்த பவுலிங் வீக்னஸ்னால் அவங்க வந்து பெரிய மாட்டிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அதிக சான்ஸ் வந்து மும்பைக்கு தான் இருக்குது. ஓவரால் டீம் காம்பினேஷன் பார்த்தா பந்த்து தான் கொஞ்சம் சஃபர் ஆகிறாரு பவுலிங் இல்லாமல். மற்றபடி மும்பை டீம் வந்து சூப்பராக இருக்காருங்க. மும்பை டீமு பவுலிங் பேட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. பந்துக்கு என்ன ட்ராபேக்னால் அந்த டீமில் வந்து பவுலிங் இல்லை. பட் பவுலிங் இல்லைன்னா பந்த் வந்து ஒரு 200 ஸ்கோர் அடித்தா மட்டும்தான் அந்த லக்னோ பிச்சில் சமாளிக்க முடியும் மும்பையை. அப்படி இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சூரியகுமார் யாதவ்னா நின்ட்டார்னா முடிஞ்சு போச்சு. எம்ஐக்கு பெரிய கன்சர்ன் வந்து ரோஹித் சர்மா ஹிட்மேனு. அவர் இன்னும் ஃபார்முக்கு வரல. ஏன்னா 2 மேட்சாக வந்து 3 மேட்சாக இம்பேக்ட் பிளேயராக தான் ஆடிட்டுருக்காரு. இந்த மேட்ச் எப்படி ஆடுவாருன்னு தெரில. இம்பேக்ட் பிளேயரில் தான் ஆடுவாருன்னு நினைக்கிறேன் இந்த மேட்சும். ஏன்னா மும்பைக்கு வந்து அவர் மாரி மும்பையோட ராஜா வந்து ரோஹித் சர்மா தான். அவர் வந்து இம்பேக்ட் பிளேயரில் தான் ஆடிக்கிட்டு இருக்காரு. இந்த மேட்ச் வந்து எப்படி வேணால் போக அதிக சான்ஸ் இருக்குது. ஒன்ஸ் எல்எஸ்டி 200 ரன்ஸ் போஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா மும்பை வந்து சஃபர் ஆகுவாங்க. ஒன்ஸ் மும்பை பேட்டிங் ஆடி 200னா அடிச்சிட்டாங்கன்னா எல்எஸ்டி காலி ஆகிடுவாங்க. எப்படி போகிறதுன்னு தெரில. எல்எஸ்டி வந்து பேட்டிங் ஆடி 200 அடிக்கணும். மும்பை பேட்டிங் ஆடி 200 அடிச்சிட்டாங்கன்னா அங்கே எல்எஸ்டியை முடிச்சிருவாங்க. ஏன்னா மும்பை பவுலிங்கை பற்றி தெரியும், சூப்பராக வச்சுருக்காங்க. ஓவராலாக 2 டீமும் நல்லா இருக்குது. எல்எஸ்டி கொஞ்சம் வீக்காக இருக்குது. மும்பை கம்பேர் பண்ணும்போது எல்எஸ்டிக்கு கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஏன்னா எல்எஸ்டியில் பவுலிங் கொஞ்சம் மிஸ் ஆகுது. மற்றபடி எல்எஸ்டி பேட்டிங் கம்பேரும் மும்பை பேட்டிங்கும் ஒன்றா தான் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பிளேயர் யாருங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவாங்க. மும்பை வெர்சஸ் எல்எஸ்டி மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இன்னி வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி மேட்ச் வந்து பயங்கரமாக இருக்கும். பட் ஆனால்
உங்கள் எல்எஸ்டிக்கு பவுலிங் இல்லை, பவுலிங் தான் பெரிய ட்ராபேக்காக இருக்குது எல்எஸ்டிக்கு. அது எப்படி போய் சமாளிக்க போகிறாங்கன்னு தெரில. பந்த் தான் சஃபர் ஆவார். ஓவராலாக எல்எஸ்டி வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸுக்கு என்னோட சப்போர்ட் அதிக சான்ஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ் தான் நான் சொல்லுவேன்.